நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பல்வேறு நகர மருத்துவமனைகளில் புறநோயாளிகளுக்கான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதை வைத்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். கொல்கத்தாவில் தொடரும் மருத்துவர்களின் போராட்டத்தால் மருத்துவமனைகளில் புறநோயாளிகளின் சேவை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மருத்துவர்களின் போராட்டத்தால் மும்பை, டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைகளில் தினசரி அறுவை சிகிச்சைகளின் எண்ணிக்கை 80% குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, மகாராஷ்டிரா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் நோயாளிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் கவலையடைந்துள்ள நோயாளிகளின் குடும்பத்தினர் மருத்துவர்கள் தங்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மேற்கு வங்கத்தில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கண்டன வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி அமைதியான முறையில் 300க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எனினும் அவசர சிகிச்சை பிரிவுகள் மட்டும் வழக்கம் போல் இயங்கின. மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் அரசு மருத்துவமனையில் பணியாற்றி வந்த முதுநிலை பயிற்சி பெண் மருத்துவ மாணவி ஒருவர் இரவு பணிக்கு வந்த நிலையில் மறுநாள் காலை கருத்தரங்க அறையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். உடற்கூறாய்வில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. இந்த விவகாரம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் டெல்லி உள்ளிட்ட பிற மாநிலங்களிலும் மருத்துவர்கள் போராட்ட களத்தில் குதித்துள்ளனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மீதான 2 வழக்குகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைதை கண்டித்து அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக அளிக்கப்பட்ட புகாரில் சி.வி. சண்முகம் மீது 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த வழக்குகளை ரத்து செய்யக்கோரி சி.வி. சண்முகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை நீதிபதி ஜி. ஜெயச்சந்திரன் விசாரித்தார். அப்போது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி போராட்டம் காரணமாக போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை எனவும் முதல் தகவல் அறிக்கையில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கூறி 2 வழக்குகளையும் ரத்து செய்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் சுதந்திர தின அணிவகுப்பு இறுதிக்கட்ட ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. நாடு முழுவதும் 78வது சுதந்திர தின விழா வியாழக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெறும் சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறை மற்றும் மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ள உள்ளார். இதனையொட்டி ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. சுதந்திர தின நிகழ்ச்சிகள் நடைபெறும் கடற்கரை சாலை முழுவதும் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டு தீவிர பாதுகாப்பு பணி மேற்கொள்ளப்படுகிறது. விலை உயர்ந்த அதிநவீன பைக் கண்காட்சி திருச்சியில் நடைபெற்றது. 50க்கும் மேற்பட்ட விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றன. 2 லட்சம் ரூபாய் முதல் 65 லட்சம் ரூபாய் வரை உள்ள பைக்குகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. 300 சிசி முதல் 1300 சிசி வரை உள்ள பைக்குகள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. இதுபோன்ற விலை உயர்ந்த பைக்குகளை எப்படி பராமரிப்பது, அதற்கான சாலை வசதிகள் போன்றவை குறித்து இந்த கண்காட்சியில் விளக்கமளிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே நடைபெற்ற பாய்மர படகு போட்டி காண்போரின் கண்களுக்கு விருந்து படைத்தது. நம்புதாளை மாரியம்மன் கோயில் ஆடி உற்சவ விழாவை முன்னிட்டு மீனவ இளைஞர் மன்றம் சார்பில் நடத்தப்பட்ட போட்டியில் 25க்கும் மேற்பட்டோர் பாய்மர படகுகளுடன் பங்கேற்றனர். ஒரு படகிற்கு 6 நபர்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டனர். கடலில் மிதந்த ஒவ்வொரு படகும் காற்றின் வேகத்திற்கு ஈடு கொடுத்து சீறிப்பாய பலரும் அதனை கண்டு ரசித்தனர். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்திய பாராலிம்பிக் வீரர் பிரமோத் பகத் போட்டிகளில் பங்கேற்க 18 மாதங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் அவர் பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது.
பீகாரைச் சேர்ந்த பாரா பேட்மிண்டன் வீரரான பிரமோத் பகத் ஊக்கமருந்து தடுப்பு ஒழுங்கு விதிமுறைகளை மீறியதாகவும் இதனால் போட்டிகளில் பங்கேற்க அவருக்கு தடை விதிக்கப்படுவதாகவும் உலக பேட்மிண்டன் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. கடந்த 12 மாதங்களில் 3 முறை அவர் விதிமுறைகளை மீறியதாக கூறப்படுகிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்காக நடத்தப்பட்ட டோக்கியோ பாராலிம்பிக்கில் பங்கேற்ற பிரமோத் பகத் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பங்கேற்று இந்தியாவுக்காக தங்கப்பதக்கம் வென்றிருந்தார். ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் தொடர்ச்சியாக 5 தங்கப்பதக்கங்களை வென்று நாடு திரும்பிய கியூபா வீரர் மிஜெயின் லோபஸை அந்நாட்டு அதிபர் விமான நிலையத்திற்கே நேரில் வந்து வரவேற்றார். தனிநபர் விளையாட்டு ஒன்றில் தொடர்ச்சியாக ஒரே பிரிவில் 5 தங்கப்பதக்கங்களை வென்ற வீரர் என்ற சாதனையை மிஜெயின் லோபஸ் படைத்தார். இதையடுத்து மல்யுத்தத்திலிருந்து ஓய்வு பெறுவதாகவும் அவர் அறிவித்தார். இந்நிலையில் கியூபாவிற்காக 9 பதக்கங்களை வென்ற வீரர்கள் நாடு திரும்பினர். தலைநகர் ஹவானா விமான நிலையத்திற்கு வந்த அவர்களை அதிபர் மிகுல் டயஸ் வரவேற்றார். சின்னஞ்சிறிய நாடான கியூபா பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் 2 தங்க பதக்கங்கள் உட்பட 9 பதக்கங்களுடன் 32வது இடத்தை பிடித்தது குறிப்பிடத்தக்கது. எக்ஸ் வலைதளத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக டொனால்டு டிரம்புடனான எலான் மஸ்கின் நேர்காணல் தாமதமாக நடைபெற்றது. இந்த நேர்காணலை 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் எக்ஸ் வலைதளத்தில் காத்திருந்து கேட்டுள்ளனர். நேர்காணலில் உரையாற்றிய டொனால்டு டிரம்ப் தன் மீது துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடந்த பென்சில்வேனியா மாகாணத்தில் உள்ள பட்லர் பகுதிக்கு வரும் அக்டோபர் மாதம் மீண்டும் செல்ல இருப்பதாக தெரிவித்தார். நேர்காணல் முழுவதும் ஒலி தெளிவாக கேட்கவில்லை என்று டிரம்ப் ஆதரவாளர்கள் தெரிவித்தனர். முல்லை பெரியாறு அணைக்கு எதிராக கேரளாவில் பொய் பரப்புரை செய்வதாக கூறி லோயர் கேம்பில் தமிழக விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். முல்லை பெரியாறு அணை உடைந்துவிடும் என கூறி சிலர் பொய்யான பரப்புரை செய்து வருவதாகவும் கேரள மக்களை திசை திருப்பும் செயலில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குமுளி பகுதியில் முற்றுகையிட செல்ல முயன்ற தமிழக விவசாயிகளை லோயர் கேம்ப் பென்னிக்விக் நினைவு மணிமண்டபம் அருகே காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் இரு மாநில மக்களிடையே அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முழக்கங்களை எழுப்பினர். புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி அருகே வலையில் சிக்கிய கடற்பசுவை மீட்ட மீனவர்கள் அதை மீண்டும் கடலில் விட்டனர். தெற்கு புதுக்குடி கிராமத்தைச் சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர் கருப்பையா என்பவர் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கடற்பசு ஒன்று அவரது வலையில் சிக்கியுள்ளது. இதை பார்த்த கருப்பையா உள்ளிட்ட மீனவர்கள் இதுகுறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். பின்னர் மீண்டும் அந்த கடல் பசுவை கடலுக்குள் பத்திரமாக விட்டனர். மீனவர்களின் செயலுக்கு வனத்துறையினர் பாராட்டு தெரிவித்தனர். புதுக்கோட்டை அடுத்த குளவாய்ப்பட்டியில் உள்ள பழமையான பகவதியம்மன் கோயிலில் பட்டியலின மக்கள் சாமி தரிசனம் செய்தனர். 250 குடும்பங்கள் உள்ள இந்த கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் வசிக்கின்றனர். கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு வரை அந்த கிராமத்தில் உள்ள அனைத்து சமூக மக்களும் ஒன்றாக இணைந்து வழிபாடு நடத்தியதாக கூறப்படும் நிலையில் திடீரென அவர்களிடம் கோயில் வரியை வாங்க மறுத்ததோடு கோயிலுக்குள்ளும் அனுமதிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து வட்டாட்சியர் மற்றும் செம்பட்டி விடுதி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் பட்டியலின மக்கள் கோயிலுக்குள் சென்றனர். அப்போது கோயில் பூசாரி உள்ளிட்ட மற்ற சமூகத்தினர் வரவில்லை. இதனால் பட்டியலின மக்கள் 2 மணி நேரம் காத்திருந்தனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியரை தாக்குவதற்கு ஆயுதத்தை எடுத்து வந்ததாக தங்கள் மீது பொய்யான புகார் அளிக்கப்பட்டதாக 3 மாணவர்கள் பெற்றோருடன் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். தங்களது பையில் இருந்து கத்தி, கத்தரிக்கோல் உள்ளிட்ட எந்த ஆயுதமும் பறிமுதல் செய்யப்படவில்லை என்றும் மாறாக ஆசிரியர் ஒருவர் ஆயுதங்களை எடுத்துக் கொண்டு வந்து தங்கள் பையில் இருந்ததாக காவல்துறையினரிடம் கொடுத்ததாகவும் மாணவர்கள் குற்றம் சாட்டினர். இவங்க ஸ்கூல்ல வச்சு போலீஸ் அடிச்சாங்க, எப்படி கொண்டு வரலாம் சொல்லி அடிச்சாங்க. ஹெச்எம் சார் வந்து போலீஸுக்கு தகவல் கொடுத்து எங்களை அப்புறம் செய்தியில எல்லாத்திலையும் சொல்லிதாங்க எங்களை கொல்ல வந்தான் அருவாள் கொண்டு போல கத்தி வந்து நாங்க கொண்டு வந்தோம்னு சொல்லி பொய்யா இது பண்ணிட்டாங்க. கத்தி அவங்க வெளியே கிடந்தது, டீச்சர் வந்து எடுத்து உள்ள இருந்து தான் வந்து சொல்லிட்டாங்க. பொய்யா இது பண்ணி சொல்லிட்டாங்க. போலீஸ் வந்து எங்க மேல பொய் வழக்கு போட்டாங்க. குரூப் எல்லாருமே படிச்சாங்க, நாங்க சேரும்போது மட்டும் இல்லை அப்படின்ட்டாங்க. அதை நாங்க கலெக்டர்கிட்ட வந்து மனு கொடுத்து அந்த குரூப் எடுத்தோம். அதனால ஸ்கூலுக்கு சேர்ந்தபோது அப்ப ஹெச்எம்க்கு வந்து எங்க மேல வந்து கோவம்னா நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கலெக்டர் மனு கொடுத்து எடுத்தனால அவங்க எங்க ஸ்கூல்ல கிளாஸ் மேல கிறிஸ்து குரூப்னாலே ஒரு கோவம். அதனால எந்த ஸ்கூல்ல எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலுமே ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க.
எங்களை அப்படி ஒதுக்கியே வச்சிருப்பாங்க. எந்த இதுவுமே கூப்பிட மாட்டாங்க. கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கோ அதுக்கு எதுக்கோ கூப்பிட்டு போக மாட்டாங்க. பாடம் டீச்சர் மட்டும் வந்து நடத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. எந்த தப்புமே என் பிள்ளை செய்யல. முத நாள் கூப்பிட்டு விட்டாங்க. அவன் பையன் ரொம்ப எதிர்த்து பேசத்தான்னு சொல்லி கூப்பிட்டு விட்டாங்க. திங்கக்கிழமை போய் என் வீட்டுக்காரர் போய் நாங்க மன்னிப்பு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்தாரு. நான் என் பையன் எந்த தப்புமே செய்ய மாட்டான், ஏச மாட்டான் அவங்கள அப்படின்னு எதிர்த்து பேசினான்னு சொன்னாங்க. எதிர்த்து பேச மாட்டான்னு லெட்டர் எழுதி கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு மறுநாள் இப்படி பிள்ளைய சும்மையாவது போய் கேஸ் போட்டு உள்ள பிடிச்சு கொடுத்துட்டாங்க. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் 4.6 ரெக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உள்ள ஹைலாண்ட் பார்க் பகுதியில் 12.1 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் அதிர்ந்தன. மருத்துவக் கல்லூரி ஒன்றில் நிலநடுக்கம் உணரப்பட்டதைத் தொடர்ந்து அதிலிருந்த மாணவர்கள் வெளியே வந்து மைதானத்தில் தஞ்சமடைந்தனர். இதனால் யாருக்கும் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த வாரம் கலிபோர்னியா மாகாணத்தின் தெற்கு பகுதியில் 5.2 ரெக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். சென்னை ஆவடியில் போதைப் பழக்கத்திற்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கிரிக்கெட் தொடர் தொடங்கியுள்ளது. ஆவடி காவல் ஆணையரகம் சார்பில் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக 5 நாட்கள் நடைபெறும் கிரிக்கெட் தொடர் காவல் ஆணையரகத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர், கூடுதல் காவல் ஆணையர் ராஜேந்திரன், திரைப்பட பாடகர் மனோ, இசையமைப்பாளர் கார்த்திக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு போதைப் பொருட்கள் இல்லா தமிழகம் என்பதை வலியுறுத்தி கையெழுத்து இயக்கத்துடன் போட்டிகளை துவக்கி வைத்தனர். முன்னதாக போதைப் பொருட்களுக்கு எதிரான உறுதிமொழியை ஏற்ற பிறகு பாடகர் மனு விழிப்புணர்வு பாடலை எழுதி பாடினார். எங்களோட வாழ்வில் இனி போதை என்றும் இல்லை, உறுதிமொழி இன்று எடுப்போம். ஒயிட் காலர் வேலை பார்க்கும் யூத்து நாங்க தான், இப்போ வெயிட்டான மேட்டர் ஒன்று சொல்ல போறோம் தான். போதை இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம், எல்லோரும் சேர்ந்து இங்கு ஜெயிச்சு காட்டுவோம், வாழ்வை வளம் பெறச் செய்வோம். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே அடகு கடை சுவற்றை துளையிட்டு 62 சவரன் தங்க நகைகள் 5 கிலோ வெள்ளியை கொள்ளையடித்துச் சென்ற நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பாண்டூர் பகுதியில் அடகு கடை நடத்தி வருபவர் ஆறுமுகம். இவரது கடை அருகே குளிர்பான மொத்த விற்பனை கடை நடத்தி வருபவர் பூபதி. இந்நிலையில் குளிர்பான கடை ஷட்டரை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் அங்கு பெட்டியிலிருந்த 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்தனர். பின்னர் குளிர்பான கடையின் சுவற்றை துளையிட்டு அடகு கடைக்குள் புகுந்த கொள்ளையர்கள் அங்கு லாக்கரில் வைத்திருந்த 62 சவரன் நகைகள் 5 கிலோ வெள்ளியை கொள்ளையடித்தனர். மேலும் கடையில் இருந்த கண்காணிப்பு கேமராவையும் உடைத்துவிட்டு அதன் பதிவுகள் இருந்த டிவிஆர் பெட்டியையும் திருடிச் சென்றனர். வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக புதுக்கோட்டையில் நடத்தப்பட்ட தேநீர் மொய்விருந்தில் சுமார் 45,000 ரூபாய் வசூலாகியுள்ளது. மேட்டுப்பட்டி இந்திரா நகரில் தேநீர் கடை நடத்தி வரும் சிவகுமார் என்பவர் தேநீர் மொய்விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார். அவரது கடையில் தேநீர் அருந்தியவர்கள் தங்களால் இயன்ற தொகையை வயநாடு மக்களுக்காக செலுத்தியுள்ளனர். 7ஆம் வகுப்பு மாணவன் சபரி தமது சேமிப்பு தொகையான 5,000 ரூபாயை செலுத்தியிருந்தார். சிலர் ஆன்லைன் மூலமாகவும் மொய் அனுப்பியிருந்தனர். மொய்விருந்து நிறைவடைந்த நிலையில் 44,729 ரூபாய் வசூலாகியுள்ளது. அந்த தொகையை வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்குவதற்காக மாவட்ட நிர்வாகத்திடம் தேநீர் கடை உரிமையாளர் சிவகுமார் ஒப்படைத்தார். வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக கேரள முதலமைச்சரிடம் 15 லட்சம் ரூபாய் நிதி நேரில் வழங்கப்பட்டுள்ளது. கட்சியின் தலைவர் திருமாவளவன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கேரள முதல்வர் பினராயி விஜயனை தலைமைச் செயலகத்தில் நேரில் சந்தித்தனர். அப்போது 15 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை திருமாவளவன் வழங்கினார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்த அவர் மீட்புப் பணிகள் முழுவதுமாக முடித்து வயநாடு இயல்பு நிலைமைக்கு திரும்ப வேண்டும் என விருப்பம் தெரிவித்தார். இந்து சமய அறநிலையத்துறை மதுரை மண்டல இணை ஆணையர் மீது தாங்கள் பாலியல் புகார் அளிக்கவில்லை என பெண் ஊழியர்கள் விளக்கம் கொடுத்துள்ளனர். மதுரை மண்டல இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையராக பொறுப்பு வகிக்கும் செல்லத்துறை மீது பெண் அலுவலர்கள் 21 பேர் பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தியதாக புகார் மனு ஒன்று இணையத்தில் பரவியது. இதற்கு அறிக்கை மூலம் விளக்கம் கொடுத்த செல்லதுரை காழ்ப்புணர்ச்சி காரணமாக தன் மீது பொய்யான புகார் அளிக்கப்பட்டிருப்பதாக கூறினார்.
அண்மையில் செயல் அலுவலர் பதவியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஜவஹர் என்பவர்தான் இதற்கு காரணம் என்றும் அவர் கூறியிருந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக மாநகர காவல் ஆணையரிடம் மனு அளித்த பெண் அலுவலர்கள் 21 பேர் செல்லதுரை மீது தாங்கள் எந்தவொரு புகாரையும் கொடுக்கவில்லை என்றும் தங்கள் பெயரில் போலியான கையெழுத்திட்டு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் விவரித்தனர். பொய்யான புகார் பரப்பிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே சொத்து வரியை பெயர் மாற்றி நிர்ணயம் செய்ய 17,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய பேரூராட்சி செயல் அலுவலர் உட்பட 2 லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். பூவம்பாடியைச் சேர்ந்த குமரேசன் என்பவர் தனது தந்தை பெயரில் உள்ள வீட்டின் சொத்து வரியை பெயர் மாற்றம் செய்து நிர்ணயம் செய்ய கோரி பழைய ஜெயங்கொண்ட சோழபுரம் பேரூராட்சி அலுவலகத்தில் விண்ணப்பம் செய்துள்ளார். இதைத் தொடர்ந்து பெயர் மாற்றம் செய்து தர பேரூராட்சி செயல் அலுவலர் ராஜகோபால் 17,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். லஞ்சம் கொடுக்க விரும்பாத குமரேசன் கரூர் லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் புகார் செய்தார். இதைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறையினரின் ஆலோசனைப்படி குமரேசன் ரசாயனம் தடவிய 17,000 ரூபாயை ராஜகோபாலிடம் கொடுத்துள்ளார். அப்போது லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ராஜகோபால் அவருக்கு உடந்தையாக இருந்த அலுவலக உதவியாளர் சிவகுமார் ஆகியோரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். முல்லை பெரியாறு அணைக்கு எதிராக கேரளாவில் பொய் பரப்புரை செய்வதாக கூறி லோயர் கேம்பில் தமிழக விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். முல்லை பெரியாறு அணை உடைந்துவிடும் என கூறி சிலர் பொய்யான பரப்புரை செய்து வருவதாகவும் கேரள மக்களை திசை திருப்பும் செயலில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குமுளி பகுதியில் முற்றுகையிட செல்ல முயன்ற தமிழக விவசாயிகளை லோயர் கேம்ப் பென்னிகுவிக் நினைவு மண்டபம் அருகே காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இரு மாநில மக்களிடையே அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முழக்கங்களை எழுப்பினர். தேனியில் பொழிந்த கனமழை காரணமாக அங்குள்ள நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. தொடர் மழையால் சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 11 அடி உயர்ந்து முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனால் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தற்போது அணைக்கு நீர்வரத்து 226 கன அடியாக உள்ளது. ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தேனி மாவட்டத்தில் உள்ள வைகை அணையின் நீர்மட்டமும் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருகிறது. 71 அடி கொண்ட அணையின் நீர்மட்டம் தற்போது 59 அடியை தாண்டியிருக்கிறது. அணையிலிருந்து மதுரை, தேனி மாவட்ட குடிநீருக்காக வினாடிக்கு 69 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதனிடையே கும்பக்கரை அருவியில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடையை மூடக்கோரி போராட்டம் நடத்தி வருவதை பார்த்திருப்போம். ஆனால் மூடப்பட்ட டாஸ்மாக் கடையை மீண்டும் திறக்க கோரி ஊரே திரண்டு ஆட்சியரிடம் மனு கொடுத்த சம்பவம் தருமபுரியில் நிகழ்ந்திருக்கிறது. தருமபுரி பெண்ணாகரம் சாலையில் இருந்த டாஸ்மாக் கடை கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் மூடப்பட்டது. இதனால் இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஜக்கம்பட்டி பகுதிக்கு செல்ல வேண்டியிருப்பதாக கூறுகின்றனர். மேலும் டாஸ்மாக் கடை இல்லாததால் சிலர் சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்டு வருவதாகவும் கூடுதல் விலைக்கு மது விற்பதால் பாதிக்கப்படுவதாகவும் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் வேறு ஊருக்கு சென்று மது குடித்துவிட்டு வாகனங்களில் வரும்போது விபத்தில் சிக்குவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இதனால் ஆதனூர் கிராமத்தில் மீண்டும் டாஸ்மாக் கடையை திறக்க வலியுறுத்தி அந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் உட்பட ஏராளமானோர் ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். ஒரு கஷ்டமான நேரத்தில் குடிக்கிற நேரத்தில் நாங்கள் எங்கே முடியும் அவ்வளோ டூ வீலர் எடுத்துன்னு போச்சுன்னா டிராஃபிக் ஆகுது. மற்ற வந்து போலீஸாக ட்ரிங்க் அண்ட் டிரைவிங் பிடிக்கிறாங்க. ஒரு மனசுக்கு உளைச்சல், மன உளைச்சல். இதனால ஆனால் பக்கமாக இருந்தால் எங்களுக்கு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருந்தால் நாங்கள் சாயந்தரம் மாடு கிட்ட பார்த்துட்டு பிள்ளைங்க தண்ணி போட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு இங்கே லோக்கலில் போயிட்டு அவங்க 200 ரூபாய் 220 ரூபாய் சொல்கிறாங்க. விஜயின் கோட்பட ஸ்டிக்கர் ஒட்டிய தகராறில் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் கத்தியால் குத்திக் கொண்டதுடன் மண்டையை உடைத்துக் கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கல்லார் பகுதியைச் சேர்ந்த தாவேக ஒன்றிய பொறுப்பாளராக 44 வயது கலைச்செல்வன் உள்ளார். ஆனால் அவருக்கு தெரியாமல் அடுத்த மாதம் வெளியாக உள்ள நடிகர் விஜயின் கோட்படத்தின் துண்டு பிரசுரங்களை சிலர் ஆட்டோவில் ஒட்டியுள்ளனர். இதையறிந்த கலைச்செல்வன் தரப்பினர் ஸ்டிக்கர் ஒட்டிய தரப்பினரிடம் தகராறு செய்துள்ளனர். இதில் கலைச்செல்வம் மற்றும் அவரது மகன்கள் சஞ்சய், லிங்கேஸ்வரன் மற்றும் 17 வயது சிறுவன் என 4 பேரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இதனிடையே கைதான கலைச்செல்வனின் மனைவி உஷாராணி உள்ளிட்டோர் காவல்துறை ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளனர். போதை பழக்கத்தால்
மயிலாடுதுறையில் போதைக்கு எதிரான உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் பெண் தலைமை காவலர் நடனமாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை அருகே மன்னம்பந்தலில் உள்ள ஏவிசி பொறியியல் கல்லூரியில் ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முன்னிலையில் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. பின்னர் போதை ஒழிப்பு பாடலுக்கு நடன கலைஞர்களுடன் தலைமை காவலர் அஸ்வினி அசத்தல் நடனமாடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். தேனி மாவட்டம் பெரியகுளம் வராக நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் வராக நதி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கல்லாறு, கும்பக்கரை ஆறு, செலும்பாறு உள்ளிட்ட ஆறுகளில் வரும் நீரும் வராக நதியில் கலந்து வருகிறது. இதனால் வராக நதி ஆற்றங்கரையோர பகுதிகளான பெரியகுளம், வடுகப்பட்டி, ஜெயமங்கலம், மேல்மங்கலம், குள்ளபுரம் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்தவர்கள் ஆற்றில் குளிக்கவோ ஆற்றை கடக்கவோ வேண்டாம் என பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக இருந்த பொன் மாணிக்கவேல் டிஎஸ்பியாக இருந்த காதர் பாஷா மீதான வழக்கை விசாரித்தார். இந்த நிலையில் சிலை கடத்தல் மன்னன் தீனதயாளனுடன் தொடர்பு இருப்பதாக பரஸ்பரம் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில் பொன் மாணிக்கவேல் மீது சிபிஐ அதிகாரிகள் 13 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இதில் 2008 மற்றும் 2019 ஆகிய ஆண்டுகளில் சிலை கடத்தல் பிரிவு டிஎஸ்பி காதர் பாஷாவுக்கு எதிராக சிலை கடத்தல் சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்த சிபிஐ அதிகாரிகள் பொன் மாணிக்கவேலின் பாலவாக்கம் வீட்டில் கடந்த 10ஆம் தேதி சோதனை செய்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கு சம்பந்தமான எஃப்ஐஆர் மற்றும் பல முக்கிய ஆவணங்களை கடந்த ஆண்டு தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையிடமிருந்து பெற்ற சிபிஐ அதிகாரிகள் அதை தற்போது பொன் மாணிக்கவேல் வீட்டில் பறிமுதல் செய்த ஆவணங்களுடன் ஒப்பிட்டு தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் மூலம் சர்வதேச சிலை கடத்தல் மன்னன் மறைந்த தீனதயாளனுக்கு உதவியது ஐஜி பொன் மாணிக்கவேலா அல்லது டிஎஸ்பி காதர் பாஷாவா என ஆவணங்களை ஒப்பிட்டு தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் சாலை விபத்துகளை தவிர்க்க புதிய அணுகுமுறையை போக்குவரத்து காவல்துறை கையில் எடுத்துள்ளது. சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறை கூடுதல் ஆணையராக பதவியேற்ற சுதாகர் சாலை விபத்துகளை தவிர்க்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் வரும் 26ஆம் தேதி விபத்தில்லாத நாளாக மாற்றுவதற்கு 0 is good என்ற புதிய விழிப்புணர்வு திட்டத்தை அவர் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து காவல்துறையினர் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சாலைகளில் விபத்துகளை குறைக்க புதிய நடைமுறை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விபத்து அதிகம் ஏற்படும் பகுதிகளை கண்டறிந்து அறிவிப்பு பலகை மூலம் வாகன ஓட்டிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. விபத்து நடந்த பகுதியை விளக்கும் வகையிலும் அதன் சட்டப்பிரிவுகளையும் குறிப்பிட்டு சாலையின் நடுவே வட்ட வடிவ குறியீடுகள் வைக்கப்படுவதாகவும் சென்னை முழுவதும் 156 இடங்கள் அடையாளம் காணப்பட்டு இந்த குறியீடு வைக்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் பயிர்கள் சேதமடைந்தன. கனமழை காரணமாக அங்குள்ள கிழக்கு சரபங்கா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சர்க்கரை செட்டிப்பட்டி, கமலாபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக கரும்பு, மரவள்ளி, மஞ்சள், நெற்பயிர்கள் சேதமடைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஒவ்வொரு மழையின் போதும் சரபங்கா ஆற்றை ஒட்டியுள்ள விவசாய தோட்டங்களில் தண்ணீர் புகுந்து பயிர்கள் பாதிக்கப்படுவதாக கூறும் விவசாயிகள் ஆற்று பாலங்கள், தடுப்பணையில் உள்ள ஆக்கிரமிப்பே இதற்கு காரணம் என புகார் கூறுகின்றனர். வேளாண் அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பயிர்களை ஆய்வு செய்து இழப்பீடு கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.